அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். ஷேக் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். பீப்புள் ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஷேக். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஷேக் கேக்கல ஷேக். மியூட்ல இருக்கீங்க. இருங்க ஆரம்பிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஷேக் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, அவரது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியின் தபே தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். அத்ததப்புர் வல் அமல் ஃபி ضوء சூரத்தின் நூர் என்ற தலைப்பின் கீழ் இந்த அமர்விலே நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இந்த அமர்வு ஒரு மகத்தான அமர்வு. ஏனென்றால் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய, குர்ஆனை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அமர்வாக இந்த அமர்வு திகழ்கின்றது. இறைமறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்தான். முதல் பாடத்திலே ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை, மகத்தான வேதத்தை இறக்கி வைத்தான் என்ற சில முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கம், இந்த குர்ஆனை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனிற்கு செலுத்தக்கூடிய இரண்டாவது முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல் கிராஅத் ثم التدبر ثم العمل بآي القرآن ثم دعوة إليها என்று இந்த 4 மகத்தான கடமைகளை மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல் கிராஅத்துல் குர்ஆன், திலாவத்து ஆயில் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓத வேண்டும். அதன் பிறகு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களின் பால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு பிறர் மக்களை அழைக்க வேண்டும். குர்ஆனுடைய போதனைகள் மிக மகத்தான போதனைகள். குர்ஆனுடைய சட்டங்கள் மிக தெளிவான சட்டங்கள். ஆகவே இந்த இரண்டாவது கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். வாருங்கள், இந்த அந்நூர் அத்தியாயத்தின் வசனங்களை கொண்டு சில முக்கியமான பாடங்களையும், நடைமுறையில் நாம் எப்படி அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் சற்று சிந்தித்து பார்க்கின்றோம். முதலாவது, இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனம், அல்லாஹு அக்பர், சூரத்துன் அன்ஸல்னாஹ. அல்லாஹ் இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்தை பற்றி
சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரضனாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பய்யினாத்தில் லஅல்லகும் ததக்கரூன். ஒரு அத்தியாயத்தை நாம் உங்களுக்காக இறக்கி வைக்கின்றோம். ஏன் சூரா என்று கூறினான்? நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரியர் கூறுகின்றார், நான் இப்பொழுது ஒரு பரிசை வழங்குவேன். பரிசு என்ற அந்த வார்த்தையை சொன்னவுடனே அனைத்து மாணவர்கள் ஆசிரியர் அவர்களுடைய அடுத்த வார்த்தைகளை கவனமாக அவர்கள் கேட்பார்கள். ஏனென்றால் ஒரு பரிசு, அது எந்த பரிசு, யாருக்கு அந்த பரிசு கொடுக்கப்படும் என்று சுப்ஹானல்லாஹ் அந்த ஆசிரியர் கூறவில்லை. ஆகவே மக்கள் உடைய சுப்ஹான ஷேக் மியூட்ல போயிட்டீங்க ஷேக். எதுவரை கேட்டீங்க? ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஷேக், அது ஒழுங்கா கேட்கல ஷேக். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதாவது இந்த இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவன் சூரத்துன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஒரு அத்தியாயத்தை நான் இறக்கி வைப்பேன் என்று. சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரضனாஹா, அதை நான் கடமையாக்கி இருக்கின்றேன். வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பய்யினாத், இந்த வசனத்தில் தெளிவான அத்தியாய வசனங்களை நான் இறக்கி வைத்திருக்கின்றேன். ஆகவே குர்ஆனுடைய இந்த சுப்ஹானல்லாஹ் வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம். நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்தேன். ஒரு ஆசிரியர் மாணவர்களை நோக்கி கூறுகின்றார், ஒரு பரிசு நான் ஒருவருக்கு வழங்குவேன் என்று. அந்த பரிசு என்ன பரிசு, யாருக்கு அந்த பரிசு வழங்கப்படும் என்று அவர் கூறவில்லை. அப்பொழுது மாணவர்கள் என்ன செய்வார்கள்? முழு கவனத்தையும் அவர்கள் பாடத்தில் செலவழிப்பார்கள். ஆகவே குர்ஆனுடைய இந்த சுப்ஹானல்லாஹ் வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறைவன் இந்த சூராவுடைய பெயரை குறிப்பிடவில்லை. ஒரு அத்தியாயத்தை நாம் இறக்கி வைப்போம். அல்லாஹு அக்பர். ஆகவே மக்கள், மனிதர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே பாடம் என்னவென்றால், இந்த முதல் வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். மாற்றத்திற்கு முதல் சுப்ஹானல்லாஹ், மாற்றத்தின் முதல் படி கவனம்தான். பாருங்கள், ஒரு மாணவர் அவர் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு தர்பியாவில் வெற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் தர்பியா விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய காலத்தில் பெண்மணிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய முழு கவனம் சோஷியல் மீடியாவிலே இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு எதில் வெற்றி கிடைக்கின்றது என்றால் அவர்களுடைய மாஷா அல்லாஹ் மொபைலை நீங்கள் பாருங்கள், மொபைலுடைய அந்த கவரை நீங்கள் பாருங்கள், அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. வெற்றி என்றால் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் பொருளாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். ஏனென்றால் இதில் முழு கவனம் இருக்கின்றது. சந்ததிகள், குழந்தைகள், அவர்கள் மீது கவனம் கிடையாது. ஆகவே கவனம் இம்பார்ட்டன்ட். பாடத்தில் ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன, குர்ஆனை படிக்கும் பொழுது இறைவனுடைய சட்டங்கள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸை படிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய அழகான போதனைகள் என்ன, ஒரு மார்க்க அறிஞர் சத்தியம் எது, அசத்தியம் எது, சுன்னஹ் எது, பிதா எது என்று தெளிவான முறையில் எடுத்து வைத்தால் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை, அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த பேச்சை முழுமையான முறையில் கவனமாக நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அந்த பயானில் ஒரு தாக்கம் ஏற்படும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும் பொழுது ஒரு தாக்கம் ஏற்படும்.
பெற்றோர்கள் குழந்தைகளை தர்பியா செய்யும் பொழுது அந்த தர்பியாவில் தாக்கம் ஏற்படும். மாணவர்கள் பாடங்களில் அவர்களுடைய அறைகளில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாடங்களில் தாக்கம் ஏற்படும். ஆகவே கவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்றால் கவனம் அவர்கள் செலுத்துவது கிடையாது. உலகத்தில் கவனம் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். உலக பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள். இலகுவான முறையில் அவர்கள் அந்த உலக பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர்கள் காணுகின்றார்கள். ஏனென்றால் கவனம் இருக்கின்றது, உலக விஷயங்களில் கவனம் இருக்கின்றது. ஆகவே உலக விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் வழங்குவதற்காக அதை அவர்கள் தேடுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். கவனம். ஆகவே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நாம் நிறைவேற்றினால் இன்ஷா அல்லாஹ் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஜுமாவுடைய உரையில் எத்தனை முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் கலந்து கொள்கின்றார்கள்? ஜுமாவுடைய உரை போதுமானது. வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த ஹதீப், பேச்சாளர், அந்த மார்க்க அறிஞர் சுப்ஹானல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தன்னுடைய பயானை பிரிப்பேர் செய்து ஜும்மாவுடைய உரைக்கு அவர்கள் வர வேண்டும். ஜும்ஆ உரை வல்லாஹில் அஸீம் ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த உம்மத்தார்களுக்கு டர்னிங் பாயிண்ட் ஜும்ஆவுடைய உரைதான். அந்த ஜும்ஆவுடைய உரையை நீங்கள் பாருங்கள். 2 சுப்ஹானல்லாஹ் இடங்களிலும் தவறு ஏற்படுகின்றது. அந்த கவனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கத்தீப் அவர்கள் அல்லாஹ் ஹுதபாக்களுடைய அந்த ஹித்மாவை, அவர்களுடைய இந்த சேவையை, மார்க்க சுப்ஹானல்லாஹ் சேவையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில ஹுதபாக்கள், பேச்சாளர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரே ஒரு தலைப்பு, 5 தலைப்புகள் டோட்டல் சுப்ஹானல்லாஹ் அந்த ஒரு வருடம் அந்த 5 தலைப்புகளை கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள். புத்தகங்களை படிப்பது கிடையாது. குர்ஆனுடைய சுப்ஹானல்லாஹ் வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. தஃப்சீருடைய புத்தகங்களை அவர்கள் ஆராய்ந்து படிப்பது கிடையாது. ஆகவே அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் பயானிலே நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்? அவர்கள் அந்த பயானுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை. இரண்டாவது நீங்கள் பாருங்கள், மக்கள் ஜுமாவுடைய உரை 1 மணிக்கு ஆரம்பமாகின்றது என்றால் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை 1:25 1:20க்கு வருவாங்க. கடைசி நேரத்தில் வருவாங்க சில மக்கள், முஸ்லிம்கள். எப்படி அந்த ஜும்மாவுடைய உரையின் தாக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க. ஏனென்றால் மக்கள் ஜும்மாவுடைய உரையை கொண்டு அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. குளிப்பதற்காக ஜும்மாவுடைய உரை 1 மணிக்கு ஆரம்பமாகின்றது என்றால் 1 மணிக்கு அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஹம்மாமிற்கு செல்வார்கள். பாருங்கள் எப்படி அலட்சியமாக இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். ஜும்மாவுடைய ஒரு உரை போதுமானது. வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ் ஜும்மாவுடைய உரைகள் போதுமானது. இன்றைய காலத்தில் எத்தனை மாநாட்டுகள், சுப்ஹானல்லாஹ், எத்தனை இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் இருந்த பின்பும் எந்த ஒரு தாக்கமும் கிடையாது. இது கவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்கள் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த வகுப்பிற்கு கவனம், இந்த வகுப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலம் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதைத்தான் சுப்ஹானல்லாஹ் இப்படிப்பட்ட வசனங்களை கொண்டு நமக்கு அவன் உபதேசம் செய்கின்றான். சூரத்துன், ஒரு சுப்ஹானல்லாஹ் அத்தியாயம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு கவனத்தை இந்த அத்தியாயத்தின் பக்கம் நாம் செலுத்த வேண்டும். வாருங்கள் நாம் படிப்போம், அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். குர்ஆனுடைய சுப்ஹானல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்களை நாம்
அந்த வசனங்களில் உள்ள சட்டங்களை போதனைகளை நடைமுறையில் கொண்டு வரவும் என்ற அந்த உயர்ந்த மகத்தான எண்ணத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆகவே முதல் விஷயம் என்னவென்றால் சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பக்கினாத்தின் லஅல்லகும் ததக்கரூன். கவனம் செலுத்த வேண்டும். எதிலிருந்து இந்த பாடத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்? அல்லாஹ் இந்த வசனத்தின் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் எந்த அத்தியாயத்தை அவன் இறக்கி வைக்கின்றான் என்று அவன் தெளிவான முறையில் கூறவில்லை. ஏனென்றால் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே நடைமுறையில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் மகத்தான வெற்றியோடு நாம் வாழ வேண்டும் என்றால் கவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கவனத்தை கொண்டுதான் சுபஹான் அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் அபூர்வ வெற்றியை அவரால் அடைய முடியும். இரண்டாவது, ஏன் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான்? இந்த அத்தியாயத்தை பற்றி முதல் வசனத்திலே 3 விஷயங்களை அல்லாஹ் கூறினான். நாம் இறக்கி வைத்தோம், நாம் இதை கடமையாக்கினோம், தெளிவான சட்டங்களை, தெளிவான அத்தியாயங்களை நாம் இறக்கி வைத்தோம் என்று 3 விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்தான். ஏன்? நோக்கம் என்ன? லஅல்லகும் ததக்கரூன். மக்களே, மனிதர்களே, நீங்கள் பாடத்தை பெற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பாடத்தை பெற வேண்டும் என்பதற்காக. படிப்பினை, அல்லாஹு அக்பர், மிக மிக இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு போதனைக்கு பிறகு அல்லாஹ் எதை நாடுகின்றான் என்றால் நாம் படிப்பினை பெற வேண்டும். அந்த படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காகவே அத்ததப்புர் நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அதனுடைய சுபஹான் அல்லாஹ், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அதனுடைய வசனங்கள் என்ன, சட்டங்கள் என்ன, போதனைகள் என்ன, அந்த ஒழுக்கங்கள் நிறைந்த சுபஹான் அல்லாஹ் போதனைகள் என்ன என்பதை அல்லாஹ் கூறவில்லை. வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் அதை தெளிவான முறையில் கூறுகின்றான். ஆகவே ஆரம்பத்திலே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? லஅல்லகும் ததக்கரூன். ஒவ்வொரு சட்டத்தை நீங்கள் எந்த நோக்கத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் கேட்க வேண்டும். ஆகவே இரண்டாவது விஷயம் இன்றைய அமர்விலே. முதல் விஷயம் என்ன? முழு கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு துறையிலும், எந்த ஒரு மைதானத்திலும் நீங்கள் வெற்றியை அடைய வேண்டும் என்றால், நிம்மதியை பெற வேண்டும் என்றால், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதல் விஷயம் கவனம், கவனம், கவனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதில் டோட்டல் முழு கவனம் செலுத்தினார்கள். ஆகவே பெரிய மகத்தான சிறந்த தாயாக திகழ்ந்தார்கள். சஹாபா பெருமக்கள் ஈமானிலே அவர்கள் முழு கவனத்தை செலுத்தினார்கள். அவர்களுடைய ஈமான் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகான முன்மாதிரியாக எடுத்து வைத்தான். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் முஹம்மது இப்னு இஸ்மாயில் ஹதீஸுடைய துறையில் முழு கவனத்தை செலுத்தினார்கள். ஆகவே அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் அஸ்-ஸஹீஹ் லில் இமாம் அல் புகாரி, இந்த உலகத்திலே இறைமறையான் திருக்குரானிற்கு பிறகு மிக சஹீஹான புத்தகம் என்று மார்க்க அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து. அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹி அஸ்-ஸஹீஹ் லில் இமாம் அல் புகாரி என்று மார்க்க அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து. இந்த உலகத்திலே இறைமறையான் திருக்குரானிற்கு பிறகு ஒரு சஹீஹான புத்தகம் இருக்கின்றது என்றால் அது இமாம் புகாரியுடைய புத்தகம் சஹீஹ் புகாரி தான்.
இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள் 256 256 ஹிஜ்ரியிலே, அதாவது 3ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள். இப்பொழுது நாம் 15ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றோம். 1200 வருடங்கள் கடந்து விட்டன. இப்பொழுது ஒரு கூட்டம் கூறுகின்றது, அல்லாஹ் அந்த கூட்டத்தை ஹிதாயத் கொடுக்க வேண்டும். சஹீ புகாரியிலே 70 ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கின்றன என்று. அப்படி என்றால் 1200 வருடங்களில் மக்கள் அசத்தியத்தில் இருந்தார்களா? தவறான கருத்தில் அவர்கள் இருந்தார்களா? அவர்கள் ஒரு பிழையிலே இருந்தார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய ஒவ்வொரு கருத்திற்கும் நீங்கள் ஹஷருடைய மைதானத்திலே நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த மார்க்கம் ஒரு அமானிதம். இந்த மார்க்கம் ஒரு அமானிதம். மார்க்கம் என்ற பெயரிலே நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மகத்தான கூலியும் இருக்கின்றது, மேலும் கடுமையான விசாரணையும் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். மகத்தான கூலியும் இருக்கின்றது, மேலும் கடுமையான விசாரணையும் இருக்கின்றது. தமிழ் மக்கள் இந்த சுபஹான் அல்லாஹ் இந்த குழப்பத்தை அவர்கள் சந்திக்கின்றார்கள். கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், அரபி மொழியிலே ஆற்றல் கிடையாது. அவர்கள் சுபஹான் அல்லாஹ் சஹீஹான முறையில் இந்த அரபி மொழியை கற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. வெறும் தமிழ் மொழி இருக்கின்றது, அந்த தமிழ் மொழியிலே ஆற்றல் இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவதூறமாக பேசுகின்றார்கள். மேலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். சஹீ புகாரியிலே ஆரம்பத்தில் கூறினார்கள் 17 ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகள் என்று. இப்பொழுது அப்டேட் என்னவென்றால் 70 ஹதீசுகள். அந்த 70 ஹதீசுகள் எந்த ஹதீசுகள்? அந்த ஹதீசுகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அந்த 70 ஹதீசுகளை தங்களுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அந்த அறிவு அந்த அஹாதீசுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய சுபஹான் அல்லாஹ் உசூல் என்னவென்றால், எந்த ஹதீஸை இந்த அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது பலவீனமான ஹதீஸ். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒரு ஹதீஸை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வசனம் நமக்கு புரியவில்லை என்றால், அந்த ஹதீஸ் நமக்கு புரியவில்லை என்றால், அந்த வசனத்தை நீங்கள் மறுத்து விடுவீர்களா? அந்த ஹதீஸை நீங்கள் மறுத்து விடுவீர்களா? அந்த சட்டத்தை நீங்கள் மறுத்து விடுவீர்களா? இல்லை, முயற்சி செய்ய வேண்டும். அந்த சஹீஹான ஹதீஸை உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிழை, தவறு, குழப்பம் அந்த ஹதீஸிலே கிடையாது, உங்களுடைய அறிவிலே இருக்கின்றது. அந்த பிழை, சுப்ஹானல்லாஹ், அந்த தவறு ஹதீஸிலே கிடையாது, அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தில் கிடையாது, சட்டத்தில் கிடையாது. இறைமறையா திருக்குர்ஆனின் போதனைகளில் அந்த பிழை கிடையாது, குழப்பம் கிடையாது, உங்களுடைய அறிவிலே இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹும்ம அரினில் அஷ்யா கமா ஹிய, அல்லாஹும்ம அரினில் அஷ்யா கமா ஹிய, அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் வஅல்லிம்னி அத்தஅவீல், அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் வஅல்லிம்னி அத்தஅவீல். மிக அழகான துஆ, மிக அழகான பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன், இறைவா இந்த மார்க்கத்திலே ஆழமான முறையில் நான் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தின் சட்டங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை நீ இனி எனக்கு வழங்குவாயாக. அந்த புரிதல், ஆழமான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை புரிந்து கொள்வதற்கான அந்த புரிதல். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் வஅல்லிம்னி அத்தஅவீல். மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இமாம் புகாரியுடைய ரஹிமஹுல்லாவுடைய அவர்களுடைய பெயர் வந்தது. ஆகவே நான் இந்த கருத்தை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே
தமிழ் மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈமானிய பிரச்சனை இது, மார்க்க பிரச்சனை இது. மார்க்கம் என்ற பெயரிலே தவறான பிரச்சாரத்தில் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். நாம் ஹிதாயத்திற்காக தான் துவா கேட்க வேண்டும். ஆகவே இன்றைய அமர்விலே அந்நூருடைய சுபஹானல்லாஹ் இந்த அத்தியாயத்தை கொண்டு முதல் கருத்தை நாம் தெரிந்து கொண்டோம். சூரா, அல்லாஹ் எந்த சூரா எந்த அத்தியாயம் என்று குறிப்பிடவில்லை, மாறாக சூரா ஒரு அத்தியாயம். ஆகவே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. மறுமை நாள் வரை மக்கள் இமாம் புகாரியை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இமாம் புகாரியுடைய பெயர் வருகின்றது என்றால் நாம் ரஹிமஹுல்லா என்று கூறுகின்றோம். ஏன்? அவர்களுடைய அந்த மகத்தான மார்க்கத்திற்காக செய்த அந்த சேவை, அந்த தியாகங்கள். ஆகவே யார் முழு கவனத்துடன் ஒரு விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது. சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையின் வரலாறும் இந்த பாடத்தை தான் நமக்கு கொடுக்கின்றது. முழு கவனம் அவர்கள் இஸ்லாத்தில் செலவழித்தார்கள். ஒரு அழகான முஸ்லிமாக மாறினார்கள். சிறந்த முஸ்லிம். இரண்டாவது, இந்த அமர்விலே நாம் கற்றுக்கொண்ட அந்த ததப்புருடைய அந்த பாதையில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வசனத்திலும் இறைவன் குறிப்பிட்ட அந்த சட்டம், அந்த போதனை, அதனுடைய நோக்கம் என்னவென்றால், குர்ஆனை நாம் படிக்கின்றோம், ஆராய்ந்து பார்க்கின்றோம், அதை கொண்டு நாம் பிரச்சாரம் செய்கின்றோம் என்றால் லஅல்லகும் ததக்கரூன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு அக்பர், நீங்கள் பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். படிப்பினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படிப்பினை பெற்றுக்கொள்வதன் மூலம்தான் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. ஃபஅதபிரு யா உலில் அப்சார், மக்களே, அந்த கூட்டம் அந்த தவறை செய்தது. அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஃபஅதபிரு, நீங்களும் அந்த சுப்ஹானல்லாஹ் சம்பவத்தை கொண்டு படிப்பினை நீங்கள் பெற வேண்டும். படிப்பினை நாம் பெற வேண்டும். وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. الله أكبر. இந்த உலகம் படிப்பினை, படிப்பினையில்தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இதை உருவாக்கினான். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எப்படி வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்றால் இந்த படிப்பினையின் பாதையின் மூலம்தான். எப்படி நாம் படிப்பினை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அப்படி நாம் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். ஆகவே லஅல்லகும் ததக்கரூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வாருங்கள், மூன்றாவது கருத்து இன்றைய அமர்விலே இந்த ததப்புருடைய பாதையில். ஆகவே ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு கருத்தையும் நாம் என்ன செய்கின்றோம்? அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். முதல் படிப்பினை என்றால் முதல் சுபஹான் ததப்புருடைய பாதையில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த கருத்து என்ன? கவனம். ஆகவே கவனம் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நீங்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு சிறந்த தந்தையாக, சிறந்த அம்மாவாக நீங்கள் திகழ வேண்டும் என்றால் அந்த தர்பியா விஷயத்தில் உங்களுடைய கவனம் இருக்கின்றதா? வீட்டின் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு அந்த கவனம் இருக்கின்றதா? அதற்கான தீர்வை நாம் காண வேண்டும், அதற்கான தீர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இல்லை. எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய இளைய பருவத்தின் பக்கம் அவர்களுக்கு கவனம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை வீணாக்கக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய சுப்ஹானல்லாஹ் விஷயத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள்.
சில இளைஞர்களை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், டோட்டல் கவனம் அந்த இளமை பருவத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பள்ளி வாசல்களோடு தொடர்பு இருக்கும், உலமா பெருமக்களோடு தொடர்பு இருக்கும், தீன் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட மகத்தான சுப்ஹானல்லாஹ் அமர்வுகளில் அவர்கள் பங்கை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். கவனம் செலுத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு முதல் கருத்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் சிறந்த வழிமுறையாக இருக்கும். கவனம். அதற்கு அரபியிலே அத்தவஜ்ஜுஹ் வல் இன்ஹிமாக், டோட்டல் கவனம், அல் இன்ஹிமாக். இரண்டாவது கருத்து என்ன? பாடம், படிப்பினை. உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டது என்றால் அந்த சம்பவத்தை கொண்டு நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாடத்தை நீங்கள் பெற வேண்டும். மூன்றாவது, இந்த சுப்ஹானல்லாஹ் அத்தியாயத்தை முன்வைத்து அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, ஆரம்பத்திலே இறைவன் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், இவர்களுடைய சட்டத்தை தெளிவான முறையில் எடுத்து வைத்திருக்கின்றான். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அவர்களுக்கு திருமணம் முடிக்காமல் இருந்தால், அவர்கள் பேச்சுலராக இருந்தால் அவர்களுக்கு 100 சவுக்கடியை நாம் கொடுக்க வேண்டும். 100 சவுக்கடியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் திருமணம் முடிந்தவர்களாக இருந்தால் கல்லால் அவர்களை அரித்து அவர்களுக்கு கொன்றுவிட வேண்டும். கல்களை அவர்கள் மீது எரித்து அவர்களை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தெளிவான சட்டம் இது. விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், இந்த சட்டம் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். அதில் ததப்புர் பாருங்கள், ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று கூறினான். முதலிலே அல்லாஹ் பெண்ணை குறிப்பிட்டான், அதன் பிறகு ஆண். ஏனென்றால் இந்த விபச்சாரத்துடைய விஷயத்தில் ஒரு பெண் அல்லாஹ் உடைய அச்சம் அவளுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், பயபக்தி அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த செயலிற்கு அவர்கள் அல்லாஹுடைய அந்த விசாரணையில் சஹீஹான பதிலை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பயம். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸுன் லியௌமின் அதீம். ஒரு பெண் இரையச்சம் உள்ளவர்களாக இல்லை என்றால் சமுதாயத்தில் பல குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக முதல் குழப்பம் இந்த விபச்சாரமுடைய விஷயம்தான் இருக்கும். ஆணை விட பெண் தான். ஆகவே பெண்ணை நீங்கள் பாருங்கள், சஹீஹான தர்பியா கிடைத்தது என்றால் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை அவர்கள் பாதுகாக்க கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய வீட்டை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள். மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பெண்மணியின் மூலம்தான் முடியும். குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்றால் அங்கேயும் யார் காரணம்? பெண்மணிதான்.
ஆகவே அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று அல்லாஹ் இந்த விபச்சாரத்துடைய சட்டத்தை குறிக்கும் பொழுது அஸ்ஸானி வஸ்ஸானிய என்று கூறவில்லை, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று கூறினார். ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஆணை விட பெண் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பாருங்கள், சோசியல் மீடியாவில் பல தவறுகள் ஏற்படுகின்றன. காரணம் என்ன? ஏதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருகின்றது என்றால் அந்த மெசேஜிற்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்தால்தான் அங்கே சுப்ஹானல்லாஹ் தவறுகள் ஏற்படுகின்றன. நீங்கள் சகோதரரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அப்படிப்பட்ட நான் பெண்மணி கிடையாது என்று நீங்கள் அவருக்கு உபதேசம் செய்தால் வல்லாஹில் அஸீம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய உபதேசம் தான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய உபதேசம் தான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய பயபக்தி தான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய கர்ப்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கவலைதான். இன்றைய காலத்தில் பெண்மணிகளுக்கு அந்த கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கவலை இருக்கின்றதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளில் பல மாணவிகளுக்கு இந்த கவலையே கிடையாது. பாருங்கள், அந்த கல்லூரியின் வரலாற்றை நீங்கள் பாருங்கள். எங்கிருந்து அந்த சுப்ஹானல்லாஹ் குழப்பம் ஆரம்பமாகின்றது? இந்த விபச்சாரத்தின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பமாகின்றது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு பெண் தான். ஆண்கள் புறத்திலும் இந்த குழப்பங்கள் ஆரம்பமாகின்றன. இருந்த பின்பும் என்ன? ஒரு மெசேஜ், ஒரு ரிக்வெஸ்ட், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருகின்றது. அது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கிடையாது. அது உங்களுடைய ஃபியூச்சரை எப்படி நீங்கள் அதில் உங்களுடைய வருங்காலத்தை, அந்த வருங்காலத்தில் உங்களுடைய ஈமானை அதில் எப்படி பாதிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ரிக்வெஸ்ட் தான். அது பாதிப்புகள் கொண்டு வருவதற்கான ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வருகின்றது. ஆரம்பத்தில் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த சுப்ஹானல்லாஹ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாம் பேசுகின்றோம் என்று. ஆனால் அங்கே ஷைத்தான் வந்து உள்ளத்தில் ஒரு பல சுப்ஹானல்லாஹ் பிரச்சனைகளை அவன் ஏற்படுத்துகின்றான். உள்ளம் மாறுகின்றது, சிந்தனை மாறுகின்றது, தொடர்புகள் மாறுகின்றன. ஆரம்பத்தில் எஜுகேஷன், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் ஆரம்பித்தீர்கள். உங்களுடைய கற்பிற்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று பெண்மணிகளை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றால், நீங்கள் சமுதாயத்தில் விபச்சாரத்தை மேலும் ஆபாசமான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகி வாழ வேண்டும் என்றால் முதலிலே நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி உள்ளச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் வாழ்கின்ற பொழுது அந்த வீட்டிலே நீங்கள் பாருங்கள், அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பாருங்கள், அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் மாணவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு அந்த சுப்ஹான சந்தர்ப்பமே கிடைக்காது. சந்தர்ப்பங்களை வழங்கக்கூடியவர்கள் யார்? பெண்கள் தான். ஆகவே திருமண விஷயத்தில் தாமதம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இன்றைய காலத்தில். குறிப்பாக இந்த சிட்டியில் வசிக்கக்கூடிய மக்கள் திருமண விஷயத்தில் வந்து ரொம்ப தாமதம் செய்வாங்க. 28 years, 30 years, 32 years திருமணம் முடிக்கவில்லை. இன்றைய காலத்தில் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வது வல்லாஹில் அஸீம் ஒரு மிகப்பெரிய சோதனை. இது அல் பலாஉல் அஸீம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம், அவர்கள் கனவிலே பார்த்தார்கள், தங்களுடைய மகனை அறுத்து பலியிட்டார்கள். அதை குறிப்பிடும் பொழுது, தந்தையே, இறைவனுடைய வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இது இறைவனுடைய சட்டம். இது அந்த சம்பவத்தை குறிக்கும் பொழுது அல்லாஹ் அஸ்-சாஃபாத் எனும் அத்தியாயத்திலே கூறுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல்
முபீன், தெளிவான சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றான். மகத்தான சோதனை, அல் பலாவுல் அசீம் என்ற காலத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், வாலிப பருவத்தில் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது, உங்களுடைய இந்த கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது. ஆகவே இந்த வசனத்தில் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று முதலிலே பெண்ணை அல்லாஹ் குறிப்பிட்டான். ஏனென்றால் பல குழப்பங்களுக்கு காரணம் பெண்மணிதான் இருப்பார்கள். ஆகவே ஒரு பெண் இந்த இரையச்சத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தால் வல்லாஹில் அஸீம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான். நீங்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர்கள், அங்கே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. வல்யஷஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். இந்த விபச்சாரத்தின் அந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது இன்றைய அமர்வின் நான்காவது கருத்து, நான்காவது முக்கியமான விஷயம், ததப்பருடைய அந்த பாதையில் நாம் பெறக்கூடிய விஷயம், ஒரு ஈமான் கொண்டவர்களின் ஒரு கூட்டம் அதை பார்க்க வேண்டும். ஏன்? உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா, எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். இந்த நாம் கேட்கின்றோம், கண்களால் பார்க்கின்றோம், ஆனால் மாற்றம் உள்ளத்தில் வருவது கிடையாது. இதுதான் இம்பார்ட்டன்ட், இல்லையா? இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத். பார்க்கக்கூடிய விஷயங்களை விட கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமானது. ஆகவே இறைவன் அல் இஸ்ரா எனும் அத்தியாயத்தில் முதல் செவியை அல்லாஹ் குறிப்பிட்டான். செவி, இரண்டாவது பார்வை, மூன்றாவது தான் உங்களுடைய உள்ளம். இந்த உள்ளத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய செவி, உங்களுடைய பார்வை, நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் சஹீஹானதா? அந்த சஹீஹான விஷயங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றதா? நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றதா? மேலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்களை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுகின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத், ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கின்றது. இந்த செவி உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது. இந்த சுபஹான பார்வை, இதன் மூலம் உள்ளம் மாறுகின்றது. ஆகவே நாம் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுகின்றதா என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அந்த சவுக்கடி கொடுக்கும் பொழுது, அந்த கல்லால் அரித்து அவர்களை கொன்றுவிடும் பொழுது, அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சம்பவம் அவங்களுடைய மைண்ட்ல வரும். இன்னி அகாஃபுல்லாஹ், இல்லை நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன், மஆதல்லாஹ் இன்னி அகாஃபுல்லாஹ் என்று கூறி அவர்கள் முற்றிலும் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, இன்றைய அமர்விலே இந்த அத்தியாயத்தை கொண்டு சில 4 முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தேன். முதலாவது என்னவென்றால், நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் பாடங்களை நாம் பெற வேண்டும். மூன்றாவது, விபச்சாரமுடைய இந்த சட்டத்தை குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் முதலில் பெண்ணை அல்லாஹ் குறிப்பிட்டான். ஏனென்றால் பெண் மார்க்கத்தை கடைபிடித்தால் சமுதாயத்தில், வீடுகளில் மார்க்கம் இன்ஷா அல்லாஹ் வரும். ஒரு பெண்மணி மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய அச்சத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக சமுதாயத்தில் பல குழப்பங்கள் ஏற்படும். நான்காவது, இறுதியாக அந்த விபச்சாரத்தின் சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு ஈமான் கொண்டவர்களின் கூட்டம் அங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால்
பார்க்கக்கூடிய அந்த பார்வை உள்ளத்தை இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பார்வை கொண்டு வரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இந்த 4 விஷயங்களை, கருத்துக்களை முன்வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும், குர்ஆனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 minutes. நான் சொல்லக்கூடிய கருத்துகள் உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் ரீச் ஆகுதா? ஓகே, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன். ஏதாவது கருத்து உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு கருத்து, ஷேக் நீங்க இந்த கருத்தை நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் மறுபடியும் நீங்க ரிப்பீட் செய்யுங்க, ஏதாவது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அகைன் எக்ஸ்பிளைன். எது அபவுட் கவனம்? அதாவது இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன கூறினான் என்றால், சூரத்துன் அன்சல்னாஹா. ஒரு சூரா என்றால், அஸ்ஸூரா என்றால் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம். சூரத்துன் வித்தவுட் அலிஃப் லாம். அரபி மொழியிலே சூரத்துன் என்றால் ஏதாவது ஒரு அத்தியாயம். அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு அத்தியாயத்தை நாம் இறக்கி வைப்போம். அதாவது மக்கள் இந்த அத்தியாயத்தின் பக்கம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி கூறியிருக்கின்றான். ஆகவே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது என்ன கூறினேன்? நாமும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சமைக்கக்கூடிய அறையில் இருக்கும் பொழுது நீங்கள் கவனத்தோடு சமைத்தால் மாஷா அல்லாஹ் அந்த சமையலில் ஒரு சிறந்த சுவை ஏற்படும். அந்த சுவை எப்படி ஏற்பட்டது என்றால் அந்த கவனத்தின் ரிசல்ட் அந்த சமையலுடைய அறையில் ஒரு சிறந்த சுவை நீங்கள் ஏற்படுத்தலாம். அந்த சுப்ஹானல்லாஹ் பள்ளிக்கூடங்களில் உங்களுடைய அறையில் அந்த வகுப்பிலே நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு சிறந்த இன்ஷா அல்லாஹ் ஆசிரியர்களாக, ஒரு சிறந்த மாணவர்களாக நீங்கள் திகழலாம். உங்களுடைய வீடுகளில் தர்பியா உடைய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அபூர்வ வெற்றி கிடைக்கும். அதுதான் கவனத்தின் ரிசல்ட். வாசே ஹிசாமா ஃபர்வீன். இஸ்லாத்தில் பருவ வயது என்றால் அதற்கான சில அடையாளங்கள் இருக்கின்றன. இருந்த பின்பும் மார்க் அறிஞர்கள் கூறுகின்றனர், குறிப்பாக இந்தியாவுடைய இந்த சுப்ஹானல்லாஹ் இந்தியாவிலே குறிப்பாக இளைஞர்கள் 14 இல்லையெனில் 15, மேலும் பெண் குழந்தைகள் 13 இல்லையெனில் 14. அதில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் ஓகே, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இந்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இறுதியிலே எத்தனை கருத்துக்களை நாம் எடுத்தோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு பார்ப்போம் பிஇذنில்லாஹ். என்ன கேள்வி? பெண்களுக்கு இப்போது இருக்கும் காலத்தில் இல்லை, இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பதை நாம் வாங்கக்கூடாது. அந்த காசு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஓட்டு என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி. அது
மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்து என்னவென்றால் வஅகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்களுடைய சாட்சியை நீங்கள் அழகான முறையில் எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் அந்த பட்டனை நீங்கள் பிரஸ் செய்துகிறீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட அடையாளத்திற்கு என்னவென்றால் இவருக்கு நான் சாட்சியை நாம் வழங்குகின்றேன். சாட்சிக்கு நீங்கள் என்ன காசை வாங்குவது ஹராம். ஒருமித்த கருத்து. இது சாட்சி. இந்த ஓட்டு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய, நீங்கள் அளிக்கக்கூடிய சாட்சி. இது எப்படி சாட்சி கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த காசை வாங்கலாம். அது தவறு, அது ஹராம், அது மிகப்பெரிய பாவம். கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து பெண்களுக்கு கல்வி இலகுவான முறையில் வந்து அவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மார்க்க அறிஞர்கள் மேலும் செல்வந்தர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சமுதாயத்தின் 2 முக்கியமான தூண்கள் இவர்கள். மார்க்க அறிஞர்கள், கல்வி இருக்கின்றது. செல்வந்தார்கள், மாஷா அல்லாஹ் செல்வம் இருக்கின்றது. இந்த கல்வி செல்வத்தின் மூலம்தான் இந்த சுபஹான் அல்லாஹ் மஸ்அலாவை, இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யலாம்? அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான தீர்வை நாம் வழங்கலாம். நம்முடைய சுபஹான் அல்லாஹ் பெண்களுக்கான கல்லூரி கிடையாது, இஸ்லாமிய கல்லூரி கிடையாது, இல்லையா? ஆகவே மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதன் பக்கம், குறிப்பாக மார்க்க அறிஞர்கள், செல்வந்தர்கள். இல்லை இல்லை, அதை வாங்கி ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்யக்கூடாது. தானம் தர்மம் அழகான சுபஹான் அல்லாஹ் உங்களுடைய ஹலாலான அந்த செல்வத்தில் நீங்கள் செலவழியுங்கள். இன்னல்லாஹ் தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் வந்து இந்த அழகான செல்வத்தை தான் அவன் ஏற்றுக்கொள்வான். இல்ல, இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானது. இந்த சிச்சுவேஷன்ல நாம் யாருக்கு ஓட்டை நாம் வந்து போட வேண்டும் என்றால் பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இஸ்திகாரா செய்ய வேண்டும் முஸ்லிம்கள். நம்முடைய ஓட்டு சுபஹானல்லாஹ் யாருக்கு என்றால், யார் இந்த சுபஹானல்லாஹ் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு அவர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வரக்கூடாது, அப்படிப்பட்ட இன்ஷா நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இல்ல இருங்க கொஞ்சம். கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேட்க சொல்லலாம்ல ஷேக்? நெக்ஸ்ட் டைம் ஆமா, ஏன்னா வந்து இந்த ஓட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சுபஹான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நான் கூறிவிட்டேன் உங்களுக்கு. யாருக்கு ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, அதெல்லாம் நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் கவனமா நீங்க இருந்து இஸ்திகாரா செய்து நீங்க தேர்ந்தெடுங்க இன்ஷா அல்லாஹ். உலக விஷயங்களுக்காக தான் இஸ்திகாரா. ஒண்ணு இருக்கு ஷேக். இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட்டாக்கு நம்ம ஓட் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட்டா மீன்ஸ் none of the above. புரியல. none of the above ஷேக். எல்லாமே இருக்கும், கீழே கொடுத்திருப்பாங்க none of the above. ஓகே ஓகே, இல்ல இல்ல இல்ல, அது தவறு. அது இல்ல. நீங்க யார் இது பாருங்க, இஸ்லாத்துடைய சட்டம் என்னவென்றால் அஹ்வனுல் பலியத்தேன், இரண்டும் வந்து சுபஹானல்லாஹ் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதில் மிக, அதாவது அந்த நஷ்டத்துடைய அந்த பெர்சன்டேஜ் பாருங்க. ஒருவரிடம் வந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் 70% பயம் இருக்கின்றது, ஒருவரிடம் 30%. 30% பயம் இருக்கக்கூடிய அந்த மனிதர் கொடுங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு அரபியிலே அஹ்வனுல் பலியத்தைன் என்று கூறுவோம். நாம் லாஸ்டா ஒரு கொஸ்டின், நீங்க இளமை பருவம் பத்தி எல்லாம் பேசுனீங்களா ஷேக்? சோ அத பத்தி வந்து எந்த வயசு வரைக்கும் அந்த இளமை பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கிருந்து ஆரம்பமாமா இல்லாட்டி எங்கே இல்ல பிகினிங்கா இல்ல எண்டிங் கேக்குறீங்களா? எப்போ முடியும்னு கேட்டிருக்காங்க ஷேக். இல்ல மோஸ்ட்லியா வந்து அல்ஹம்துலில்லாஹ் 40 to 50 ஏஜ்க்குள்ளே வந்து அந்த பருவம் முடிந்துவிடும். 40 to 50. லாஸ்ட் வீக் நம்ம ஆன்சர் பண்ண கொஸ்டினே அகைன் கேட்டிருக்காங்க. ததப்பூர் வல் அமலோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெசன் 1 ததப்பூர் என்றால் ஆராய்ந்து பார்ப்பது, வல் அமல் என்றால் நடைமுறையில் அதை நாம் கொண்டு வருவது.
ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. நாம் ஜஸாக்குமுல்லாஹ் ஷேக். ஓகே ஷேக், துவா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் ஷேக். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.